ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நேற்று லான்ச் ஆகிருக்கிற Infinix Hot 30 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் நான் பேச போகிறேன். இதோட சேல் 18th ஜூலை ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளிப்கார்ட் மூலமாக. இதோட ப்ரைஸ் என்னன்றதை ஸ்க்ரீனில் பாருங்கள். 4GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ப்ரைஸ் 12,500 சேல் பண்ணுறாங்க. அடுத்து 8GB ரேமு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ப்ரைஸ் 13,500 சேல் பண்ணுறாங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஃபோனில் 5G சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. Dimensity 6020 SoC அதுதான் கொடுத்துருக்காங்க. இது 7 nm ப்ராசஸர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது பவர் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும், அப்படின்னா சார்ஜ் அதிகமாக கன்சியூம் பண்ணாது. அடுத்து இதில் 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அடுத்து இது ஒரு LCD பேனல் தான்றது தெரிஞ்சுக்கோங்க. கேமரா ப்ரைமரி கேமரா 50 MP கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு 8 MP கேமரா இருக்குது. பேட்ரி கெப்பாசிட்டி 6000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு 18 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன இந்த ஃபோனில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் டியூவல் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். இது ஒரு நல்ல விஷயம்தான். பவர் பட்டனில் தான் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் சென்சார் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. செல்ஃபி கேமரா வச்சு நீங்கள் அப்படி கூட உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயில் பஞ்ச் ஹோல் கட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க. இது Android 13 ரன் ஆகுது. XOS 13 அப்படின்ற ஸ்கின் மேலே. இதில் IP53 ரேட்டிங் இருக்குது. அப்படின்னா ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் மட்டும் இதாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஃபோனை தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டுறக்கூடாது. தண்ணி இந்த ஃபோன் மேலே கொஞ்சம் பட்டுச்சுன்னா தாக்கு பிடிக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். NFC இருக்குது இந்த பட்ஜெட்டில். இது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த பட்ஜெட்டில் நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை இந்த ஃபீச்சரை. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அடுத்து MicroSD கார்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா மெமரி கார்டு போட்டுக்கலாம் இந்த ஃபோனில். UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க இன்டர்னல் ஸ்டோரேஜோடது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். UFSனால் யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ். ஃப்ரண்ட் கேமராவுக்கு இவங்க ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பிரைட்னஸ் 580 nits கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃபோனை வாங்குறதா இருந்தீங்கன்னா 4GB ரேம் இருக்கிற வேரியண்ட்டை வாங்காதீங்க. ஏன்னா பத்தாது. இந்த காலத்தில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கெலாம் 4GB ரேம் பத்தாது. 8GB ரேம் இருக்கிற வேரியண்ட்டாக வாங்கிக்கோங்க. சார்ஜிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறோன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சார்ஜர் 18 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ சார்ஜிங் கொஞ்சம் அதிக நேரம் ஆகும் சார்ஜ் ஏறுறதுக்கு, ஃபுல்லாக சார்ஜ் ஏறுறதுக்கு. பிரைட்னஸ் 580 nits கொடுத்துருக்காங்க. இது இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் அவுட்டோரில் சன்லைட்டு கீழெல்லாம் விசிபிலிட்டி கொஞ்சம் போதுமானதாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். கேமரா குவாலிட்டியை பற்றி என்னால் சொல்ல முடியல. ஃபோன் என் கையில் இருந்துச்சுன்னா நான் டெஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி என்னன்னு எனக்கு தெரியல. சாஃப்ட்வேர் அப்டேட் எவ்வளோ வருஷம் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி எதுவும் தெரியல. ஃப்ளிப்கார்ட்லேயும் போடலை. அவங்க இதை பற்றி எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். இன்ஃபினிக்ஸ் பில்டு குவாலிட்டி ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். சைட்ஸ்லேயும் சரி பேக்லேயும் சரி பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இதை குறை சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்டில் இதுதான் கொடுப்பாங்க மோஸ்ட்டாக எல்லா பிராண்டும். ஸோ அவ்வளோ நான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.